வணக்கம். இன்னைக்கு நாம ஜேன் ஆஸ்டனோட ரொம்ப முக்கியமான ஒரு நாவல் பிரைட் அண்ட் பிரெஜுடிஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? ஓ கண்டிப்பா, அது ஒரு கிளாசிக். ஆமா, நம்ம கிட்ட இப்போதைக்கு இந்த நாவலோட ஒரு பொதுவான பார்வை, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட மேக்மில்லன் கிளாசிக்ஸ் பதிப்பு பத்தின சில குறிப்புகள், கூடவே கதை சுருக்கமும் இருக்கு. ம், நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த நாவல் ஏன் இன்னைக்கும் இவ்ளோ பிரபலமா இருக்கு, அதுல அப்படி என்ன விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். சரி சரி. முதல்ல நம்ம கிட்ட ஒரு பழைய புத்தக அட்டைப்படம் இருக்கு. இங்க பாருங்க, நீலம் கருப்பு கலர்ல ஒரு டான்ஸ் பார்ட்டில ஒரு ஜோடி நிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, பார்த்தேன். அந்த ஓரமெல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சு போயிருக்கு பாருங்க. அதுவே சொல்லுது இது ரொம்ப பழைய புத்தகம்னு, இல்லையா? ஆமா ஆமா, அந்த அட்டப்படமே ஒரு கதை சொல்லுது. இந்த நாவல் 1813ல வெளியானது. இது வெறும் ஒரு காதல் கதைன்னு மட்டும் சொல்லிட முடியாது. கரெக்ட். அதுக்கு மேல நிறைய இருக்கு. ஆமா, அன்றைய இங்கிலாந்து சமூகம், பெண்களோட நிலைமை, இந்த பொருளாதார சிக்கல்கள், இது எல்லாத்தையும் ரொம்ப என்ன சொல்றது, நுட்பமா சொல்லியிருக்காங்க, அங்கதத்தோட. நீங்க அங்கதம்னு சொன்னது ரொம்ப முக்கியம். அது வெறும் விமர்சனம் மாதிரி இல்லாம ஒரு சின்ன கிண்டல் தொனி இருக்கும், இல்லையா? நிச்சயமா, கண்டிப்பா. சில கேரக்டர்ஸ் பேசுறதும் செய்யறதும் பார்த்தா நமக்கே சிரிப்பு வரும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விமர்சனம் இருக்கும். அந்த காலத்து சமூக பழக்கவழக்கங்கள், சில மனுஷங்களோட குணாதிசயங்கள் மேல. அதுதான் ஆஸ்டனோட ஸ்பெஷாலிட்டி. சூப்பர். சரி, நம்ம கிட்ட இந்த மேக்மில்லன் கிளாசிக்ஸ் பதிப்பு பத்தி சில குறிப்புகள் இருக்குன்னு சொன்னேன், இல்லையா? இது ஒரு பழைய புத்தகங்கிறது தாண்டி இதுக்கு என்ன முக்கியத்துவம்? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த மாதிரி கிளாசிக் பதிப்புகள், குறிப்பா இந்த மேக்மில்லன் வெளியீடுகள் பெரும்பாலும் ஸ்கூல், காலேஜ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓ அப்படியா? எதுக்காக? ஏன்னா அதுல அந்த நாவலை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான குறிப்புகள், சில விளக்கங்கள்லாம் கொடுத்திருப்பாங்க. அதனால இது வெறும் ஒரு கலெக்டர்ஸ் ஐட்டம் மட்டும் இல்ல. ஹம், அந்த காலத்துல இந்த நாவலை எப்படி படிச்சாங்க, எப்படி அணுகுனாங்கன்னு தெரிஞ்சுக்க இது ஒரு முக்கியமான ஆதாரம். அதனால தான் சேகரிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. ஓ, அப்போ அந்த புத்தகத்தை படிச்சவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவலும் கிடைச்சிருக்கும். சரி, இப்ப கதைக்குள்ள போலாம். இது 19ஆம் நூற்றாண்டு இங்கிலாந்துல நடக்குது. ஆமா, பென்னட் குடும்பம் தான் மையம். அவங்களுக்கு 5 பொண்ணுங்க, கல்யாணம் ஆகாதவங்க. அதேதான். அந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் அவங்களுக்கு பெரிய சொத்து பத்து இல்லாதப்போ. இதுதான் அந்த கதைக்கான அடித்தளம். ஆனா முக்கியமா கதை நகர்றது 2வது பொண்ணு எலிசபெத் பென்னட். அவங்களுக்கும் அந்த பணக்கார மிஸ்டர் டார்சிக்கும் இடையிலான உறவுல தானே. கரெக்ட். எலிசபெத் புத்திசாலி, கொஞ்சம் எப்படி சொல்றது, முன்முடிவு அதிகமா உள்ளவங்க. டார்சி ரொம்ப பெருமை குணம் உள்ளவர். ஆனா தப்புன்னு தெரிஞ்சா மாறக்கூடியவர். இவங்க 2 பேரும் ஆரம்பத்துல ஒருத்தர் தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க, இல்லையா? சரியா சொன்னீங்க. அதுதான் நாவலோட தலைப்பே. பிரைட், அதாவது அகம்பாவம் அல்லது பெருமை. பிரெஜுடிஸ், பாரபட்சம் அல்லது முன்முடிவு. டார்சியோட அந்த பெருமையும் எலிசபெத்தோட பாரபட்சமும் அதுதான் அவங்க உறவுல பிரச்சனையே. ஆமா, ஆனா இது அவங்க 2 பேரை பத்தி மட்டும் இல்ல, கதையில வர்ற மத்தவங்களும் முக்கியம். எலிசபெத்தோட அக்கா ஜேன் ரொம்ப நல்லவங்க. அவங்கள விரும்புற மிஸ்டர் பிங்லி. அப்புறம் அந்த வில்லன் மாதிரி வர மிஸ்டர் விக்ஹாம் பார்க்க நல்லவர் மாதிரி தெரிவாரே. ஆமா ஆமா, அவர் ஒரு ஏமாத்துக்காரர். அப்புறம் அந்த சுயநலமான சொந்தக்காரர் மிஸ்டர் காலின்ஸ். இவங்க எல்லாரோட உறவுகளும், அவங்க பண்ற தப்புகளும் எல்லாமே இந்த பெருமையும் பாரபட்சமும் எப்படி மனுஷங்க உறவை சிக்கலாக்குதுன்னு காட்டுது. எக்ஸாக்ட்லி. ஒருத்தர் உண்மையா புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ தடைகள் இருக்குன்னு காட்டுது. அதுவும் அந்த கால சமூகத்துல கல்யாணம், தகுதி மாதிரி விஷயங்கள்ல எவ்வளோ அழுத்தம் இருந்துச்சுன்னு ஆஸ்டன் சொல்றாங்க. ஆனா ஒரு நிமிஷம், எலிசபெத்தோட பாரபட்சம் கொஞ்சம் நியாயமானதா தெரியுமே. ஏன்னா விக்ஹாம் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி தானே இருக்கு. நல்ல பாயிண்ட். அதுதான் ஆஸ்டனோட திறமையே. விக்ஹாம் வெளியில பார்க்க நல்லவர் மாதிரி ரொம்ப பரிதாபமா பேசுறதால எலிசபெத் மட்டும் இல்ல, படிக்கிற நம்மளும் கூட கொஞ்சம் ஏமாண்டு போயிடுவோம். உண்மைதான். முதல் பார்வையில ஒருத்தரை எடை போடுறது எவ்வளோ தப்பா போகலான்னு இது ஒரு நல்ல உதாரணம். உண்மையான குணத்தை புரிஞ்சுக்க எவ்வளோ காலமோ முயற்சியும் தேவைப்படுதுன்னு புரிய வைக்குது. அப்போ இதுல உண்மையான அன்புக்கும் வெறும் சமூக அந்தஸ்துக்காக பணத்துக்காக செய்யப்படுற கல்யாணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தையும் பாக்குறோம். நிச்சயமா. சமூக அழுத்தங்கள் ஒரு தனி மனுஷனை, குறிப்பா பெண்களை எப்படி பாதிக்குதுன்னும் இதுல பார்க்கலாம். அந்த சமூக கட்டுப்பாடுகளுக்கும் ஒருத்தரோட தனிப்பட்ட உணர்வுகளுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம் தான் இந்த நாவலோட ஜீவன்னு சொல்லலாம். ஆமா, குறிப்பா பெண்கள். அவங்க பொருளாதாரத்துக்கு ஆண்களை சார்ந்திருக்க வேண்டிய நிலைமைய ரொம்ப நுட்பமா கேள்வி கேட்கறாங்க ஆஸ்டன். கரெக்ட்.
எலிசபெத்தோட அந்த புத்திசாலித்தனம், அவளோட கேள்வி கேட்கிற குணம், இதெல்லாம் ஒரு வகையில அவளோட சுதந்திரத்துக்கான ஒரு ஆயுதம் மாதிரி. இந்த நாவல தமிழ்ல மொழிபெயர்க்க முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு குறிப்பு இருக்கு. பெருமையும் பொருளும் அல்லது அகம்பாவும் விமர்சனமும்னு. ஆமா, இந்த தலைப்புகள் அந்த பிரைடுக்கும் பிரெஜுடிஸ்க்கும் முழு அர்த்தத்தை கொடுக்குதான்னு ஒரு யோசனை வருது. கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த 2 வார்த்தைகளோட முழு வீச்சையும் ஒரே தலைப்புல கொண்டு வர்றது ரொம்ப அரிது. சரி. அப்போ மொத்தத்துல பார்த்தா பிரைட் அண்ட் பிரெஜுடிஸ் காதல், சமூக வகுப்பு வேறுபாடுகள், அப்புறம் இந்த முதல் அபிப்பிராயங்களால வர்ற பிரச்சனைகள் பத்தியெல்லாம் பேசுது. ஆமா, எலிசபெத் டாசி மாதிரி மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் மூலமா இது காலத்தை தாண்டி நிக்குது. அதனாலதான் இவ்ளோ சினிமா, நாடகம், மொழிபெயர்ப்பெல்லாம் வந்திருக்கு. நிச்சயமா. இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வைக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன கேள்வி? இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில சமூக எதிர்பார்ப்புகள், நம்மளோட சொந்த ஈகோ, நம்மளோட முன்முடிவுகள், இதெல்லாம் உண்மையான புரிதலையும் நல்ல உறவுகளையும் எந்த அளவுக்கு பாதிக்குது அல்லது தடுக்குது? யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமா, 19ஆம் நூற்றாண்டுல ஜேன் ஆஸ்டன் சொன்ன அந்த சவால்களை பத்தி நாம யோசிக்கிறது, ஒருவேளை இன்னைக்கு நம்மளோட உறவுகளை, நம்ம எடுக்கிற முடிவுகளை இன்னும் கொஞ்சம் சரியா வழிநடத்த உதவுமோ? என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.